அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய காணொளியில் நாம் இலங்கையர் என்ற பாடத்தில் தேசிய கொடி, தேசிய இலச்சினை பற்றி சற்று கலந்துரையாட இருக்கிறோம். கவனமாக பார்த்து உங்கள் பரீட்சைக்கு இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் தேசிய கொடி பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இலங்கையின் தேசிய கொடி பாவனை பற்றி 1979ஆம் ஆண்டு அரசினால் முன்வைக்கப்பட்ட விதிக்கோவையின்படி தேசிய கொடியின் செய்தியும் அதன் முக்கியத்துவமும், தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துங்கள், அது உங்களுக்கு மன எழுச்சியை தரும். தேசிய கொடியின் அடிப்படையான செய்தி இதுவே. தேசிய கொடி என்பது எமது தாய்நாட்டின் சின்னமாக, எமதின் சுதந்திரத்தின் சின்னமாக, எமது மக்களின் சின்னமாக விளங்குகிறது. அதனால் இச்செய்தி இலங்கையர் ஒவ்வொருவரது உள்ளத்தையும் தொடுதல் வேண்டும். தேசத்தின் எதிர்காலத்துக்கு எமது நம்பிக்கைகள், அபிலாசைகளை பிரதிபலிக்கும் சின்னமாகவும் இது விளங்குகிறது. இலங்கை குடியரசாவதற்கு முன் பயன்படுத்தப்பட்ட கொடிகள், அதாவது 1798 தொடக்கம் 1972 வரை பயன்படுத்தப்பட்ட கொடிகள் இப்போது இங்கு தரப்படுகிறது. ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தேசிய கொடியொன்றின் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. 1815இல் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கண்டியை ஆண்ட கடைசி மன்னன் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கனின் சிங்கக்கொடியை தேசிய கொடியாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ. சின்னலப்பை அவர்கள் 1948 ஜனவரி 16ஆம் தேதி அரச பேரவையில் தாக்கல் செய்தார். தேசிய கொடியை உருவாவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்ட போதிலும் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி முதலாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட போது இறுதி முடிவு எட்டப்படவில்லை. அத்தினத்தில் கண்டியை ஆண்ட கடைசி மன்னன் ஸ்ரீவிக்ரமராஜசிங்கனின் கொடியே எட்டப்பட்டது. ஆனால் மாற்றம் கொண்டு வரப்பட்ட கொடி 1951 மார்ச் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அன்றைய பிரதமராக இருந்த, இலங்கையின் முதல் பிரதமராக இருந்த டி.எஸ். சேனாநாயக்க அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இலங்கையின் தேசிய கொடி, தேசிய இலச்சினை ஆகிய இரண்டும் தொடர்பான வினாக்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தேசிய கொடியில் காணப்படும் 4 அரச இலைகளும் உணர்த்தும் கருத்து: 1. காருண்யம், இரக்கம், திருப்தி, பற்றின்மை ஆகிய 4 பண்புகள். 2. இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை. 3. நாடும் கட்டுப்பாடான மக்களும். தேசிய கொடியில் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுது. மஞ்சள் நிற பின்னணி குறிப்பிடப்படுறது இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையும் கொடியின் முழு நிறைவும். அதே நேரம் பச்சை நிற பட்டி குறிப்பிடப்படுறது முஸ்லிம் மக்களையும் ஏனைய சிறுபான்மை சமூகத்தையும். செம்மஞ்சள் நிறம் குறிப்பிடப்படுறது தமிழர்களை. அதே நேரம் சிவப்பு நிற பின்னணி, வாலேந்திய சிங்கத்தில் காணப்படுற சிவப்பு நிற பின்னணி தேசத்தின் மகத்துவத்தையும் வாலேந்திய சிங்கம் சிங்கள மக்களையும் குறிப்பிடப்படுது. ஆகவே தேசிய கொடியில் காணப்படுற 4 அரசியலைகளும் காருண்யம், இரக்கம், திருப்தி, பற்றின்மை ஆகிய 4 பண்புகளை குறிக்குது. கொடியில் சிறுபான்மை மக்களை காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள நிறங்கள். 2வது வினா: தேசிய கொடியில் சிறுபான்மை மக்களை காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் எவை? தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் சிவப்பு, பச்சை தேசிய கொடியில் இருக்குது. ஆனால் சிவப்பு பச்சை அல்ல, அது சிறுபான்மை மக்களை குறிக்காது. செம்மஞ்சள், பச்சை, மஞ்சள், பச்சை. ஆகவே இதில் சரியான விடை செம்மஞ்சளும் பச்சையும். செம்மஞ்சள் நிறப்பற்றி தமிழ் மக்களை குறிக்குது, பச்சை நிறப்பற்றி முஸ்லீம் மக்களை குறிக்குது. ஆகவே இதுக்கு சரியான விடை செம்மஞ்சள், பச்சை ஆகிய 2 நிறங்களும் இலங்கையில் வாழ்கிற முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் ஏனைய சிறுபான்மை மக்களையும் குறிக்குது. இதில் பச்சை நிறப்பற்றி முஸ்லீம் மக்களையும் ஏனைய சிறுபான்மை சமூகத்தையும் குறிக்குது. இலங்கை தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணியில் காணப்படும்
மஞ்சள் நிற வாளேந்திய சிங்க உருவம் இதனை குறிக்கிறது. இலங்கை தேசிய கொடியில் காணப்படுற சிவப்பு நிற பின்னணி அதில் காணப்படுற மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம். சிவப்பு நிற பின்னணி தேசத்தின் மகத்துவத்தை குறிக்குது. ஆனால் வாளேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்குது. வாளேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்குது. மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்குது. இலங்கை தேசிய கொடியில் தமிழ் மக்களை குறித்து நிற்பது. இலங்கை தேசிய கொடியில் தமிழ் மக்களை குறித்து நிற்பது செம்மஞ்சள் நிற பகுதி. அதை ஏற்கனவே நாங்கள் 2 வினாடையும் பார்த்தோம். செம்மஞ்சள் நிற பகுதி தமிழ் மக்களை குறிக்குது. அதே நேரம் பச்சை நிற பற்றி முஸ்லீம் மக்களையும் ஏனைய சிறுபான்மை சமூகத்தையும் குறிக்குது. 5வது வினா, இலங்கை தேசிய கொடியில் காணப்படும் நிறங்களின் எண்ணிக்கை 4. நிறங்களின் எண்ணிக்கை 4 நிறங்கள் காணப்படுது. அதாவது 6வது வினா, இலங்கை தேசிய கொடியில் காணப்படும் நிறங்கள். மஞ்சள் நிற பின்னணி இருக்குது. பச்சை நிற பட்டி முஸ்லீம் மக்களையும் ஏனைய சிறுபான்மை சமூகத்தையும் குறிக்குது. செம்மஞ்சள் நிற பட்டி தமிழர்களை குறிக்குது. கடும் சிவப்பு நிறம் தேசத்தின் மகத்துவத்தை குறிக்குது. ஆகவே சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை ஆகிய 4 நிறங்களும் இலங்கை தேசிய கொடியில் காணப்படுது. இலங்கை தேசிய கொடி மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுது. 7வது வினா, இலங்கை தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணியின் குறியீடாக காட்டப்படுவது. தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணியில் குறியீடாக காட்டப்படுவது தேசத்தின் மகத்துவம். அதாவது மஞ்சள் நிற பின்னணியில் பச்சை நிற பட்டி, செம்மஞ்சள் நிற பட்டி, அதாவது மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம், கடும் சிவப்பு அல்லது சிவப்பு நிற பின்னணி இது காணப்படுது. ஆகவே இந்த சிவப்பு நிற பின்னணி குறிப்பிடப்படுறது தேசத்தின் மகத்துவம். இலங்கையின் தேசிய கொடி பற்றி சற்று மீட்டல் செய்வோம். தேசிய கொடியில் சிவப்பு நிற பின்னணி, அதாவது வாளேந்திய சிங்கத்துக்கு பின்னணியில் காணப்படும் சிவப்பு நிற பின்னணி தேசத்தின் மகத்துவத்தையும், மஞ்சள் நிற வாளேந்திய சிங்க உருவம் சிங்கள மக்களையும், இலங்கையில் பெரும்பான்மை சமூகமாக வாழும் சிங்கள மக்களையும், செம்மஞ்சள் நிற பற்றி தமிழ் மக்களையும், பச்சை நிற பற்றி இலங்கையில் சிறுபான்மை சமூகமாக வாழும் முஸ்லிம் மக்களையும் ஏனைய இனத்தவர்களையும், முழு கொடியையும் சுற்றி வரையிடப்பட்டிருக்கும் மஞ்சள் நிற பற்றி இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையையும் கொடியின் முழு நிறைவையும், கொடியின் உள்ளே உள்ள 4 அரச இலைகள் இரக்கம், காருண்யம், திருப்தி ஆகிய 4 பண்புகளையும் குறிக்கின்றன. எமது நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்படும் போது நிற்க வேண்டிய சரியான கொன்னிலை. எமது நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்படும் போது நிற்க வேண்டிய சரியான கொன்னிலை. தேசிய கொடியை நோக்கிய வண்ணம் கவனமாக நிற்றல், கைகளை பின்னே கட்டி இலகுவாக நிற்றல், கண்களை மூடிய வண்ணம் நெஞ்சில் வலது கையை வைத்திருத்தல். ஆகவே தேசிய கொடியை ஏற்றப்படும் போது நாம் தேசிய கொடியை நோக்கிய வண்ணம், எமது பார்வையை தேசிய கொடியை திருப்பிய வண்ணம், தேசிய கொடியை நோக்கிய வண்ணம் கவனமாக நிற்கணும். இலகுவாக நிற்கப்படாது. கண்களை மூடிய வண்ணம் நெஞ்சில் கையை வைத்திருத்தலாம் சரியான முறையல்ல. இலங்கை தேசிய கொடி பயன்பாடு சம்பந்தமான சுற்று நிருபம் இலங்கை அரசால் 1979ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்குது. அந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிட்டபடி தேசிய கொடியை நோக்கிய வண்ணம் கவனமாக இரு கைகளையும் நாங்கள் நிற்கிற முறையெல்லாம் பாடசாலைகளில் படிச்சிருப்பீங்க. அதை மாதிரி தேசிய கொடியை நோக்கிய வண்ணம் கவனமாக நிற்க வேண்டும். இங்கு உதாரணத்துக்கு ஒரு படம் போடப்பட்டிருக்குது. அந்த படத்தை வட்டமிட காட்டப்பட்டிருக்குது. அதை மாதிரி தேசிய கொடியை நோக்கிய வண்ணம் கவனமாக நிற்க வேண்டும். 9வது வினா, தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பம் அல்லாதது. 1. இலங்கையின் சுதந்திர தினத்தின் போது. தேசிய முக்கியத்துவம் பெற்ற தினங்கள். 3. வீடுகளில் நடக்கும் களியாட்ட வைபவங்கள். அதாவது இலங்கையின் தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பங்களாக கொள்ளப்படுறது
தேசிய தினம், அதாவது சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய தினங்கள், அடுத்து இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படுற சுற்று நிறுவங்கள் வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு அமைய முக்கியத்துவம் பெற்ற தினங்கள்ற அரசாங்கம் விதித்துரைக்கும் ஏனைய தினங்கள்றையும் தேசிய கொடி ஏற்றப்படும். எல்லா அரசாங்க வைபவங்கள்றையும் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்படுற எல்லா அரச வைபவங்கள், இலவச சீருடை, இலவச பாடநூல், அடுத்த தேசிய விளையாட்டு விழாக்கள், இதுகள்றையும் தேசிய கொடி பறக்கவிடப்படும். அடுத்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வர அரச தலைவர்கள், அரச பிரதிநிதிகள், வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகிற அரச பிரதிநிதிகள், அரச தலைவர்கள் இலங்கைக்கு வார நேரம் விமான நிலையம் வைபவங்கள் நடைபெற இடங்களையும் அந்த நாட்டு தேசிய கொடி பறக்க விடப்படுறதோட இலங்கை தேசிய கொடியும் பறக்க விடப்படும். இலங்கை தேசிய கொடி பறக்க விடப்படுறதுன்னு சொல்கிற நேரம் இலங்கை தேசிய கொடி ஏனைய நாடுகளின் தேசிய கொடியில் உயரத்தில் ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும். ஆகவே ஒரே சமநிலையில் பறக்கப்பட வேண்டும். ஆகவே தேசிய கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பம் அல்லாததுன்னு சொல்கிற நேரம் வீடுகளில் நடக்கிற களியாட்ட வைபவங்களுக்கு தேசிய கொடி ஏற்றப்படுறதில்ல. களியாட்ட வைபவங்கள், அடுத்த திருமண நிகழ்வுகள், ஏனைய விழாக்கள், அப்படியான விழாக்களுக்கும் தேசிய கொடி ஏற்றப்படுறதில்ல. அடுத்தது கல்வி அமைச்சியால் அல்லது இலங்கை கல்வி அமைச்சு வெளியிடப்படுற சுற்று நிறுவனங்கள தெரிவிக்கப்படுற பாடசாலைகள் நடைபெற எல்லா முக்கிய விழாக்களையும் தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும். பாடசாலையில் விளையாட்டு போட்டி, அது நேரம் பாடசாலை நடைபெற்ற ஏனைய விழாக்கள், ஒரு அரச தலைவரை வரவேற்கிற விழா, அப்படியான விழாக்களையும் பாடசாலைகள தேசிய கொடி ஏற்றப்படும். எமது நாட்டின் பெருமையையும் தனித்துவத்தையும் காட்டுவதற்கு பயன்படுத்தும் குறியீடு அல்லாதது. எமது நாட்டின் பெருமையையும் தனித்துவத்தையும் காட்டுவதற்கு பயன்படுத்தும் குறியீடு அல்லாதது. தேசிய கொடி ஒரு நாட்டின் தனித்துவம், பெருமை, மகத்துவம் ஆகியவற்றை காட்டுவதற்கு பயன்படுத்துகிறது. அதே நேரம் தேசிய இலச்சினையும் ஒரு நாட்டின் தனித்துவம், பெருமை, மகத்துவத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஆனால் வெள்ளை புறா அதுக்கு பயன்படுத்தப்படுறதில்லை. வெள்ளை புறா சமாதானத்துக்கு பயன்படுத்தப்படுற குறியீடாக பயன்படுத்தப்படுது. ஆகவே இதுக்கு சரியான விடை வெள்ளை புறா. வருவனவற்றுள் பிழையான கூற்று: 1. தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் தேசிய கீதத்தை பாட வேண்டும். 2. தேசிய துக்க தினங்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படுதல் வேண்டும். 3. தேசிய மாகாண பாடசாலை போன்ற கொடிகள் நேர்வரிசையாக சமனாக பறக்கவிடல். இந்த 3 விடைகளையும் 1வது விடையும் 2வது விடையும் சரியான கூற்று. அதாவது தேசிய கொடி ஏற்றப்பட்ட பின்பு தான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கொடி அதற்கு பின் தான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அது சரியான கூற்று. 2வது தேசிய துக்க தினங்கள்ற தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படுதல் வேண்டும். அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுற தேசிய துக்க தினங்கள், அந்த தேசிய துக்க தினங்கள்ற தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படுதல் வேண்டும் என்பது சரியான கூற்று. ஆகவே 1வதும் 2வதும் பிழையான விடை. 3வது விடை தான் சரியான விடை. தேசிய மாகாண பாடசாலை போன்ற கொடிகள் நேர்வரிசையாக சமனாக பறக்கவிடல் வேண்டும். அதாவது தேசிய கொடி பாவனை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிற சுற்று நிறுவனத்தின்படி தேசிய கொடி எப்போதும் மற்ற கொடிகளை விட உயரத்தில் பறக்க விடப்படணும். மற்ற எல்லா கொடிகளையும் விட உயரத்தில் தேசிய கொடி பறக்க விடப்பட வேண்டும். தேசிய கொடியோட சமநிலையில் பறக்கப்பட விட வேண்டுமாக இருந்தால் அது இன்னொரு நாட்டின் கொடியாக இருக்க வேண்டும். தேசிய கொடியையும் இன்னொரு நாட்டின் கொடியையும் ஒரே நேரில் பறக்க விடப்படலாம். அல்லது ஒரு மதத்துக்குரிய கொடியையும் தேசிய கொடியோடு சமமாக பறக்க விடப்படலாம். ஆனால் தேசிய கொடிக்கு கீழே தான் மற்ற எல்லா கொடிகளும் இருக்கணும். தேசிய கொடி எப்பவும் உயரத்தில் காணப்பட வேண்டும். ஆகவே இதில் பிழையான கூற்று தேசிய மாகாண பாடசாலை போன்ற கொடிகள் நேர்வரிசையாக சமனாக பறக்க விடப்பட வேண்டும் என்பது தான் பிழையான விடை கூற்று ஆகும். பிழையான கூற்றாக இருக்கிறது 3வது. இலங்கையின் அரச இலச்சினையில் சௌபாக்கியத்தையும் பொலிவையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடு: நெற்கதிர்கள், தர்மச்சக்கரம், நிறைக்குடம்.
நெற்கதிர்கள் தன்னிறைவும் செழிப்பும், தர்மச்சக்கரம் தார்மீகம், நிறைகுடம் சௌபாக்கியமும் பொலிவும். ஆகவே இதுக்கு சரியான விடை மூன்றாவது நிறைகுடம் அரசு லட்சணையில் ஆக கீழ்ப்பகுதியில் சந்திரன் சூரியன் ரெண்டுக்கும் இடையில் காணப்படுற குறியீடு. அந்த குறியீடு நிறைகுடம் சௌபாக்கியத்தையும் பொலிவையும் குறிக்குது. இலங்கை தேசிய இலச்சினையில் தர்மச்சக்கரம் குறிப்பது இலங்கையின் தார்மீகம். அரசல் இலச்சினையில் உள்ள குறியீடுகளில் அடங்காதது எது? பூவிதழ்கள் அரச இலச்சினையில் காணப்படுது. தர்மச்சக்கரமும் அரச இலச்சினையில் காணப்படுது. பூவிதழ்கள் தூய்மையையும் மகிமையும் குறிக்குது. தர்மச்சக்கரம் தார்மீகத்தை குறிக்குது. ஆனால் தேசிய இலச்சினையில் அரசிலைகள் இல்லை. தேசிய இலச்சினைகள் காணப்படுறது தேசிய கொடியில். தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். இக்கருத்தினை வெளிப்படுத்துவது இலங்கையின் தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய இலச்சினை. இலங்கை தேசிய இலச்சினையை ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை வெளியிடுது. அந்த கருத்து தான் தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும். ஆகவே சரியான விடை மூணாவது தேசிய இலச்சினை. அதாவது அரச இலச்சினை உணர்த்தும் கருத்து. அரசு இலச்சினை உணர்த்தும் கருத்து தான் இங்கு தரப்பட்டிருக்குது. இலங்கையின் தேசிய மரம், தேசிய பறவை என்பவற்றை ஒழுங்குமுறையில் குறிப்பிடப்படும் விடை. 1 நாகமரம் காட்டுக்கோழி, 2 நீலோட்பலம் காட்டுக்கோழி, 3 நாகமரம் காணாங்கோழி. இதில் மூணாவது விடை நீக்கிடுவோம். காணாங்கோழின்றது இலங்கைக்கு உரித்தான ஹபன் கோகுலான்னு சொல்லப்படுற ஹபன் கோழி தான் காணாங்கோழி. அது இலங்கையில் உள்ள ஒரு குறியீடு அல்ல. ஆனால் மற்றது நீலோட்பலம் இலங்கையின் தேசிய மலராக இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாகமரமும் காட்டுக்கோழின்னு தான் சரியான விடை இதுக்கு. இலங்கையின் தேசிய மரம் அயன்வுட்னு சொல்கிறது, நாகஸ் என்று சிங்களத்தால் சொல்கிறது. நாகமரம் இலங்கையின் தேசிய மரம். அதே மாதிரி தேசிய பறவை காட்டுக்கோழி. இலங்கை அரசு இலச்சினையில் காணப்படும் சூரியன் சந்திரன் உணர்த்தும் கருத்து. நித்திய நிலைத்திருப்பு தான் சூரியன் சந்திரன் உணர்த்தும் கருத்து. இலங்கை தேசிய கொடியில் காணப்படும் நிறங்கள்: சிவப்பு, செம்மஞ்சள், பச்சை, மஞ்சள். செம்மஞ்சள், சிவப்பு, மஞ்சள், பச்சை. மஞ்சள் நிற பின்னணியில் சிவப்பு நிற பின்னணியில் காணப்படுறது. வாலிந்திய சிங்கம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுது. செம்மஞ்சள் நிறம் தமிழ் மக்களை குறிக்குது. பச்சை நிறம் முஸ்லீம் மக்களையும் ஏனைய சிறுபான்மை சமூகத்தினையும் குறிக்குது. இலங்கை அரசியலச்சினையில் காணப்படுவன: தர்மச்சக்கரம், வாலேந்திய சிங்கம், நெற்கதிர், பூவிதழ் அல்லது மலரிதழ், பலாப்பத்தின்னு சொல்கிறதுக்கு தாமரை இதழ், பூவிதழ், மலரிதழ், பலாப்பத்தி போன்ற எல்லா பேராலையும் அழைக்கப்படுது. அடுத்ததாக இருக்கிறது நிறை கலசம், பூரண கும்பம், சூரியன் சந்திரன். இலங்கை அரசியலச்சினையில் ஆக மேலே இருக்கிறது, முதலாவது மேலே இருக்கிறது தர்மச்சக்கரம் தார்மீகத்தை குறிக்குது. நெற்கதிர் தன்னிறைவும் செழிப்பும், மலரிதழ் பூவிதழ் தூய்மையும் மகிமையும் குறிக்குது. மத்தியில் அமைந்துள்ள வாலேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான நாட்டு மக்களையும் குறிக்குது. நிறைகுடம், பூரண கும்பம், நிறை கலசம் சௌபாக்கியத்தையும் பொலிவையும் குறிக்குது. சந்திரன் சூரியன் நித்திய நிலைத்திருப்பை குறிக்குது. அதாவது உலக நிலைப்பாடு, நித்திய நிலைத்திருப்பு குறிக்குது.
அரச இலச்சினையில் உள்ள குறியீடுகளை தனிப்பட்ட முறையில் தரப்பட்டிருக்கு, தனித்தனியாக தரப்பட்டிருக்குது. தர்மச்சக்கரம் தார்மீகம், நெற்கதிர் தன்னிறைவின் செழிப்பும், சூரியன் சந்திரன் நித்திய நிலைத்திருப்பு, உலக நிலைப்பாடு, நிறைகுடம் சௌபாக்கியமும் பொலிவும், பூவிதழ்கள் அல்லது தாமரை இதழ், மலரிதழ், தூய்மை மகிமையும், வாலேந்திய சிங்கம், பூவிதழ் வட்டத்தில் மத்தியில் காணப்படுற வாலேந்திய சிங்கம் நாடும் கட்டுப்பாடான நாட்டு மக்களையும் குறிக்குது. இதுவரையும் இங்கு சில வினாக்களை நாங்கள் உங்களோட கலந்துரையாடினோம். பரீட்சைக்கு உதவியாக இருக்கும். புலமை பரிசில் பரீட்சை மட்டுமல்ல, தரம் 4, தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடு பாடத்தோடு உள்ள நாம் இளைஞர் பாடத்தில் நாங்கள் தரம் 3 தேசிய கீதம் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை படிக்கிறோம். தரம் 4 தேசிய இலச்சினை, தேசிய கொடியும் படிக்கிறோம். தரம் 5 விரிவாக இம்மூன்று தேசிய கீதம், தேசிய இலச்சினை, தேசிய கொடி பற்றி மூன்று விடயங்களையும் பற்றி விரிவாக கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை மீட்டுறதுக்கு இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே கவனமாக படித்து உங்கள் பரீட்சைக்கு காணொளியை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.